இந்த வீடியோவை பாருங்களே. ஒரு 2 பேர் ஒரு ஏரியில பாத்தீங்கன்னா படகுல டிராவல் பண்ணிட்டு இருந்தாங்க. உடனே அந்த கரடி அவங்கள அட்டாக் பண்ண வருது. இதுக்கு அடுத்து என்ன நடந்துச்சுன்றத கூட தெரியல. அவங்க 2 பேரும் உயிரோட இருக்கிறாங்கன்றதுனா கூட தெரியல. வணக்கம் மக்களே. கடைசி நிமிடங்களில், இறுதி நிமிடங்களில் எடுக்கப்பட்ட 10 காணொளிகளை பற்றி தான் இந்த காணொளியில பேச போறோம். இந்த ஒரு சம்பவம் ஆஸ்திரேலியால பதிவு பண்ணப்பட்டிருக்குங்க. ஆக்சுவலா இந்த ஒரு சம்பவத்துக்கும் இந்தியாவுக்கும் தொடர்பு இருக்கு. அதை நான் சொல்றேன் என்னன்றத. ஒரு குடும்பம் பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. அதாவது கணவன் மனைவி 2 பெண் குழந்தைகள், ட்வின்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த லீவு டயத்துல நம்ம அவுட்டிங் போவோம்ல, அந்த மாதிரி அவங்க குழந்தைகளை கூப்பிட்டு அவுட்டிங் போறக்காண்டி ஜங்ஷன் பாத்தீங்கன்னா போயிருக்காங்க ட்ரெயின் ஏறுறதுக்காண்டி. ட்ரெயின் ஏறினவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, லிஃப்ட்ல போயிருக்காங்க. மேலதான் பிளாட்ஃபார்ம் இருக்கு. லிஃப்ட்ல போனவொடனே என்ன பண்ணிருக்காங்க, அந்த குழந்தைகளை ஒரு தள்ளு வண்டியில வச்சு அந்த பிளாட்ஃபார்ம்ல அப்படி இழுத்துட்டு போயிருக்காங்க. இழுத்துட்டு போனவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, அந்த கையை பாத்தீங்கன்னா லைட்டா தூக்கவும், அடித்த காற்றுல அந்த பிளாட்ஃபார்ம்ல அந்த 2 குழந்தைகள் இருந்த அந்த தள்ளு வண்டி உடனே அந்த ட்ரெயின் போகக்கூடிய தண்டவாளத்தை நோக்கி பாத்தீங்கன்னா போகுது. அந்த ஒரு தண்டவாளத்திலேயே அந்த தள்ளுவண்டி விழுகுது. இந்த நேரம் பார்த்து ஒரு சைடு பாத்தீங்கன்னா ட்ரெயின் பாத்தீங்கன்னா வருது. உடனே பாத்தீங்கன்னா அந்த குழந்தையோட அப்பா பாத்தீங்கன்னா துரிதும் யோசிக்காம உடனே பாத்தீங்கன்னா அந்த தண்டவாளத்துல பாத்தீங்கன்னா தாவறாருங்க. அந்த ட்ரெயின் வருதுன்றதான அவர் பார்க்கவே இல்லை. என் குழந்தை தான் ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா தாவறாரு. அதுல ஒரு குழந்தைக்கு 5 வயசு, ஒரு குழந்தைக்கு பாத்தீங்கன்னா 2 வயசு. ஒரு சைடு அம்மா பாத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம்ல இருக்கிறாங்க. அப்பாவும் 2 குழந்தைகளும் பாத்தீங்கன்னா தண்டவாளத்துல இருக்கிறாங்க. ஒரு சைடு பாத்தீங்கன்னா ட்ரெயின் பாத்தீங்கன்னா வந்துகிட்டு இருக்கு. பக்கத்துல உள்ளவங்க ஃபுல்லா ட்ரெயினை நிப்பாட்டினாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ட்ரெயினை உங்களுக்கே தெரியும், டக்குன்னு பாத்தீங்கன்னா நிப்பாட்டவே முடியாது. ரொம்ப கிட்டத்துல வந்துருச்சு. உடனே அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த ஒரு குழந்தைய மட்டும் தூக்கி பிளாட்ஃபார்ம்ல பாத்தீங்கன்னா விட்டுறாரு. இன்னொரு குழந்தையோடையும் அவரும் சேர்த்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. 2 பேருமே அந்த ஸ்பாட்லயே பாத்தீங்கன்னா இறந்து போறாங்க. ஹீரோ ஆயிட்டார், ஃபாதர் ஹீரோ ஆயிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியா நாடு முழுக்க பேசும் பொருளா இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதுக்கு இந்தியாவுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியாவுல இருந்துதான் அந்த ஒரு குடும்பம் வேலை பார்க்கறதுக்காண்டி பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால போய் இருந்திருக்காங்க. அந்த நபரோட பெயர் பாத்தீங்கன்னா இந்த சம்பவம் பெரு நாட்டுல பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. அதாவது ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட்பால் மேட்ச் பாத்தீங்கன்னா நடந்திருக்கு. உடனே பாத்தீங்கன்னா மேகங்கள் சூழ்ந்து மழை பாத்தீங்கன்னா பெஞ்சிருக்கு. பெஞ்ச உடனே பாத்தீங்கன்னா அம்பேர்ஸ் பாத்தீங்கன்னா மேட்ச் நம்ம தள்ளி வச்சுக்கலாம், அப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளேயர்ஸ் எல்லாம் ஸ்டேடியத்துக்குள்ள போக சொல்றாங்க. அப்படி ஒரு லாஸ்டா ஒரு 5 பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேடியத்துக்குள்ள போற நேரம் பார்த்து இடி அந்த பிளேயர் மேலே பாத்தீங்கன்னா விழுகுது. கிட்டத்தட்ட 35 வயதான அந்த ஒரு பிளேயரும் பாத்தீங்கன்னா 5 ஸ்பாட்லயே மின்னல் தாக்கி கருகி பாத்தீங்கன்னா உயிரிழக்கிறாரு. கிட்டத்தட்ட 4 பேர் அந்த மின்னலால பாதிக்கப்பட்டு பெட்ல ரொம்ப நாட்கள் இருந்து குணமாயிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் ரெக்கார்டு இருக்கு. அந்த காணொலியை நீங்களே பாருங்க, சத்தியமா பார்க்கவே முடியல. இந்த ஒரு சம்பவத்தை நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா ரீசெண்டா இந்த ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதாவது ஒரு 2 பேர் பாத்தீங்கன்னா கடல்ல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேர் படகுல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிரில் பாத்தீங்கன்னா ஒரு நீல திமிங்கலம் பாத்தீங்கன்னா, அதாவது இந்த உலகத்திலே மிகப்பெரிய உயிரினம் நீல திமிங்கலம். அந்த திமிங்கலம் அவங்களுக்கு தென்படுது. உடனே அந்த திமிங்கலம் என்ன பண்ணுதுன்னா, அந்த 2 பேர்ல ஒருத்தவரை முழுசா பாத்தீங்கன்னா முழுங்குது. அந்த காணொலியை இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் போடுறேன். முழுசா அந்த நபரை பாத்தீங்கன்னா முழுங்குது. அந்த நபர் திமிங்கலத்தோட கழுத்து வரைக்கும் போயிட்டு அதுக்கடுத்து அந்த திமிங்கலம் பாத்தீங்கன்னா மேல எலும்பி அவரை பாத்தீங்கன்னா கீழே துப்பி இருக்கு. அந்த ஒரு காணொலியை நீங்களே பாருங்க. கிட்டத்தட்ட கடைசி நிமிடத்துல அவர் தப்பிச்சிட்டாரு. Tranquilo, ya voy. Agárrate de la cuerdita. Agárrate de mi cuerdita. Tranquilo, agárrate de mi cuerdita. Agárrate de mi cuerdita de atrás, no me tumbes. Eso, tranquilo.
நாட்டில் நடந்திருக்கு. அஜர்பைஜான்ல இருந்து ரஷ்யாவுக்கு ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே போயிட்டு வந்துகிட்டு இருந்திருக்கு. அந்த அஜர்பைஜான்ல கிட்டத்தட்ட ஒரு 100கணக்கான பயணிகளை ஏற்றிட்டு அந்த ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா போய் பயணம் செஞ்சிருக்கு. அந்த ஒரு டயத்தில் ஏதோ ஒரு திடீர்னு ஒரு சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருக்கு. கேட்டவுடனே வந்து ஃப்ளைட்டில் வந்து நிறைய ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செயலிழந்து போகுது. உடனே வந்து எப்படியாவது வந்து இந்த ஃப்ளைட் வந்து எமர்ஜென்சி லேண்ட் பண்ணிடுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள ஏர்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறாங்க. பட் ஒழுங்கு அவங்களால லேண்ட் பண்ண முடியல. கிட்டத்தட்ட வந்து அந்த ஃப்ளைட் லேண்ட் ஆக போகிற டயத்தில் கிராஷ் ஆகிடுச்சு. கிராஷ் ஆகி கிட்டத்தட்ட 32 பேர் ஸ்பாட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உயிரிழந்து போகிறாங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா உயிருக்கு பொழைச்சி Təlimata uyğun hərəkət edin, hər şey yaxşı olacaq. Hamı eləsin, kəmərini bağlasın. Dəhlizdə durmayın, təhlükəlidir. Что, женщина, можем встать? Поднимите чуть-чуть. Сейчас. நடந்துகிட்டு இருக்கு. 2-3 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் தலைவரை தான் வந்து பாத்தீங்கன்னா தேடிக்கிட்டு இருக்காங்க இஸ்ரேல். ஆனா ஒரு கையிலே வந்து சிக்கல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்படுது. பட் சிம்பிளா இந்த ட்ரோனால வந்து பாத்தீங்கன்னா அவர் சிக்கிட்டாரு. உடனே வந்து இஸ்ரேல் வந்து அவர் அட்டாக் பண்றதுக்காண்டி பாம்பு வந்து பாத்தீங்கன்னா போட போனாங்க. அவர் உடனே வந்து பாத்தீங்கன்னா கட்டையை தூக்கிலாம் வந்து பாத்தீங்கன்னா எரிஞ்சுக்கிட்டு இருந்தாரு. ஆனா இஸ்ரேல் வந்து பாத்தீங்கன்னா பாம்பை போட்டு அவர் வந்து அங்கேயே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட் அவுட் ஆக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஹமாஸ் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இஸ்ரேல் மக்கள் ஏகப்பட்ட மக்களை வந்து பிளான் போட்டு வந்து பாத்தீங்கன்னா கொல்றதுக்கு வந்து உதவியா வந்து மலேசியாவில் வந்து பார்த்தீங்கன்னா 90ஆம் ஆண்டு கடற்படை தினத்தை கொண்டாடுற விதமாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெலிகாப்டர் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா நடத்தியிருக்காங்க. அதில் 2 ஹெலிகாப்டரும் ஒரே நேரத்தில் பறந்தது தான் மிகப்பெரிய ஒரு தவறுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லப்படும். இந்த ஒரு சம்பவத்தை என்ன சொல்றதுன்னு எனக்கே தெரியல. இந்த ஒரு சம்பவம் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலோட நடந்துச்சு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் யானை, ஆனால் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிங்கம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன பண்ணியிருக்காப்புல, அவர் ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ காலில் போட்டுட்டு பூண்டை தொடர்ந்து சிங்கத்திட்ட போட்டு உரண்டை இழுத்துருக்காப்புல. ஆனால் அந்த சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இவரை வந்து பார்த்தீங்கன்னா உரண்டை இழுத்துருச்சு. இழுத்தது மட்டும் இல்லாமல் ஒரு உயிரையுமே வந்து பார்த்தீங்கன்னா இழுத்துருச்சு. நீங்களே பாருங்க. நம்ம ஊர் யானை என்ன சம்பவம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். இதை பற்றி நான் சொல்ல வரேன். திருச்செந்தூரை தான் சொல்ல வரேன். மனுஷன் தான், மிருகம் தான். ஆக்சுவலாக இவன் வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து ஜூவோட பாதுகாவலன் இல்லை, அந்த சிங்க பூண்டோட பாதுகாவலன். ஒரு இமேஜின் பண்ணி பாருங்களேன், ஒரு கற்பனை. நீங்கள் ஒரு எஸ்யூவி காரில் வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அந்த
காரில் ட்ராவல் பண்ணும்போது ரோட்டுக்கு நடுவில் ஒரு தண்டவாளம் வந்து இருக்குது. அதை கிராஸ் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் வேகமாக போகிறீங்க. உடனே அந்த தண்டவாளத்தில் வந்து உங்களோட டயர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடுச்சு. ஏதோ ஒரு காரணத்தினால அந்த டயர் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிடுச்சு. நீங்கள் எவ்வளோ ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க, அந்த காரால் வந்து நகர முடியலை. அந்த நேரம் பார்த்து ஒரு ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ வீடியோவில் தான் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய், நன்றி, வணக்கம். ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். வேறு என்ன வீடியோ போடலாம், எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அதுக்கு நான் கண்டென்ட் எடுத்து ஒரு வாரத்துக்குள்ளே வீடியோ அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகேவா? பாய்.